தமிழ்நாட்டினுடைய 3 முறை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம், அவருடைய மகன் எம்பி ரவீந்திரநாத், அதே போன்று அவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் திமுக இணைந்திருப்பது என்பது அரசியல் வரலாற்று இதுவரை இல்லாத மிக முக்கிய ஒரு திருப்பு முனையாக தான் பார்க்கப்படுகின்றது. அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைந்ததற்கான அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு அதை ஒப்படைத்திருக்கிறார் திமுகவில். இனி இதுவரையிலும் அதிமுகவின் கொடிகளை பயன்படுத்தி வந்த, அதிமுகவுடைய கரை வேட்டி துண்டுகளை பயன்படுத்தி வந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த நொடி முதல் திமுகவுடைய கொடி, திமுகவின் கரை வேட்டிகளை அணியிருக்கின்றார். அதே போன்று தொடர்ந்து திமுகவுடைய சாதனைகள், திமுகவின் பெருமைகளை அவர் பேச இருக்கிறார். இந்த நாள் முன்னதாக வரை அவர் தொடர்ந்து அதிமுகவை பற்றி பேசி வந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த நாள் முதல் அவர் திமுகவை பற்றி பேச இருக்கிறார் என்பது நிச்சயமாக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் பார்க்கப்படுது. யாரும் கணிக்காத ஒன்று, யாரும் எதிர்பாராத ஒன்று. ஆனால் இது எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், இது சட்டமன்ற தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், திமுகவுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு அலையாக மாறும், திமுக எந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படுத்தும் உள்ளிட்ட பல முக்கிய கேள்விகள் எழுகின்றது. 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்த, அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அதே போன்று அதிமுகவின் பொருளாளராக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு பிறகு மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்படும் 2001, 2014, 2016 என 3 முறை தமிழக முதலமைச்சர் பொறுப்பை வகித்து வந்த ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து இணைந்திருக்கிறார். இது தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், திமுக இணைப்பு என்பது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பல முக்கிய தகவல்களை மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம். அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதற்கு முன்பு நடைபெற்றதா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. யாரும் எதிர்பாராத ஒன்று. முன்னாள் முதலமைச்சர் 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தவர் இன்று திமுக இணைந்திருக்கிறார். இந்த இணைப்பு எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகமாக பாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக இதுவரை வரலாற்றில் இப்படி நடந்ததில்லை என்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆமா, அதுவும் இந்த அளவுக்கு 3 முறை முதலமைச்சராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்சபட்ச ஒரு பொறுப்பில் இருந்த ஒருவர் இன்னைக்கு திமுகவில் இணைகிறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அதுக்கு காரணம் என்னன்றதை பார்க்கணும். பின்னணி என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுகவை ஒருங்கிணைஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் மேற்கொண்ட முயற்சி, அதே நேரத்துல இப்படி முயற்சியை மேற்கொண்டு இருந்த ஒரு பன்னீர்செல்வத்தை முற்றிலும் ஒதுக்கி அவர் அரசியல் ஒரு செல்லா காசாக்க முயற்சி பண்ண பாஜக. ஸோ இபிஎஸும் பாஜகவும் சேர்ந்துதான் இன்னைக்கு ஓபிஎஸ் திமுகவை தள்ளிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதான் மெயினான காரணம். ஆனா இது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ், அவருக்கும் ஒரு பெரிய ஒரு சாதகத்தன்மையும் எல்லாம் இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக தான் இருக்கிறார் ஓபிஎஸ். அதுதான் மக்களவை தேர்தலில் கூட அவர் நிரூபிச்சாரு. அப்படிப்பட்ட சூழல்ல அவரு திரு ஐயப்பன், முஸ்லிம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன், அப்புறம் ரவீந்திரநாத், இப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக சார்பா போட்டுட்டு மறுபடியும் ஜெயிக்கத்தான் போறாங்க. அப்ப அது அண்ணா திமுக தானே பலம். ரெண்டாவது அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஓபிஎஸ் ஒரு சிட்டிங் எம்பியா இருந்த ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் ஒரு சிட்டிங் எம்பியா இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காத அவமதிச்சதுல பாஜக. ஸோ இந்த ஓபிஎஸ் இந்த மூவே பாத்தீங்கன்னா முழுக்க பாஜகவுக்கு ஒரு பெரிய பேரிடி, இபிஎஸ்க்கு ஒரு அடி. தென் மாவட்டங்கள்ல மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீக்கன் ஆகிறதுக்கு இது காரணமாகும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பகுதி மக்களிடையே ஒரு மதிப்பு உடையவர் தான் ஓபிஎஸ். அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி தள்ளி அவரை தனிமைப்படுத்தி ஒண்ணுமில்லாத செய்யக்கூடிய முயற்சியை இன்னைக்கு இந்த மூவ் முறியடிச்சிருக்குது. அதான் நீங்க பார்க்கணும்.